எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் அரசர் அவருடைய மந்திரிக்க கூட வேட்டைக்கு கிளம்புறாரு. அப்ப அவரோட கையில அடிபட்டு ரத்தம் வரும். உடனே மந்திரிகள் அரசருக்கு உதவி செய்யறாங்க. ஆனா தெனாலிராமன் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அரசர், என் கையில் அடிபட்டு ரத்தம் வருவது நன்மைக்கா என கோவப்பட்டு தெனாலிராமனை சிறையில் அடைக்க சொல்றாரு. அதற்கு தெனாலிராமன் இதுவும் நன்மைக்கே என்று சொல்றாரு. பிறகு மன்னர் காட்டிற்கு வேட்டையாட போறாரு. எதுவும் கிடைக்காததால மதியம் ஒரு மரத்தடியில எல்லாரும் ஓய்வெடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா மன்னரை காணோம். உடனே மந்திரிகளும் படை வீரர்களும் பதட்டப்பட்டு உடனே நாட்டிற்கே போறாங்க. மன்னர் காட்டுவாசிகளால கடத்தப்படுறாரு. காட்டுவாசிகள் மன்னரை அவர்களுடைய கடவுளுக்கு பலியிட கோயிலுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. காட்டுவாசி தலைவன் மன்னரை பலியிட போறப்ப மன்னர் கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு, இவன் பலியிட தகுதியானவன் இல்லை, கடவுளுக்கு பலியிடுற சுத்தமா இருக்கணும், இவனை பலியிட்டா நம்ம கடவுள் சாபத்துக்கு ஆளாயிருவோன்னு சொல்லி மன்னரை அனுப்பிடுறாங்க. அப்பதான் மன்னருக்கு தெனாலிராமன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே சிறைச்சாலைக்கு சென்று தெனாலிராமன்கிட்ட நடந்ததை சொல்றாரு. அதுக்கு தெனாலிராமன் தன்னை சிறையில் அடைத்ததற்கு நன்றி சொல்றாரு. மன்னர் ஏன்னு கேட்கிறாரு. தெனாலிராமன் உடனே, நீங்க என்னை கூட்டிட்டு போயிருந்தா அந்த காட்டுவாசிங்க என்ன தூக்கிட்டு போய் பலியிட்டு இருப்பாங்க, அதனாலதான் நன்றி சொல்றேன்னு சொல்றாரு. மன்னர் தெனாலிராமனோட அறிவை பார்த்து பாராட்டி பரிசும் கொடுக்குறாரு.